வணக்கம் நேயர்களே. நாகேஸ்வர் ஜோதிட நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ராசி மற்றும் லக்னம் வழிபடும் முறையை என்னன்றதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். மொத்தம் 12 ராசி இருந்தாலும் இந்த 12மே 4 தத்துவத்தில் அடங்கிடும். நெருப்பு, நிலம், காற்று, நீர் இந்த 4 தத்துவத்தில் இது அடங்கும். நெருப்பு ராசி மேஷம், சிம்மம், தனுசு. நில ராசி ரிஷபம், கன்னி, மகரம். காற்று ராசி மிதுனம், துலாம், கும்பம். நீர் ராசி கடகம், விருச்சிகம், மீனம். இதில் நெருப்பு ராசி பார்த்திங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3ம் கோயிலுக்கு போகும்போது அவங்க விளக்கேற்றி வழிபடணும். அப்படி விளக்கேற்றி வழிபடும்போது ரொம்ப நல்ல பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நில ராசிகளில் ரிஷபம், கன்னி, மகரம் இவங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறதும் அங்க பிரதட்சணம் பண்ணுறதும் இவங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா காற்று ராசியான மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3ம் எப்போ கோயிலுக்கு போனாலும் இவங்க தூபம் தீபம் காட்டி வழிபடுறது, ஊதுபத்தி ஏற்றுறது, மந்திரம் உச்சாரணம் பண்ணுறது இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்து நீர் ராசியான கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசிக்காரங்க எப்பவுமே அபிஷேகம் பண்ணுறது, அபிஷேகத்துக்கான நீர் கொண்டு வந்து கொடுக்கறது, கோயிலில் நீர் வசதி ஏற்படுத்துறது இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இது லக்னத்துக்கும் இந்த மாதிரியான மெத்தடுகள் பொருந்தும். ராசிக்கு இன்னும் சிறப்பாக செயல்படும்.